முழுமையான தரக்கட்டுப்பாடு. 1950களின் முழுமையான தரக்கட்டுப்பாடு என்ற கருத்தோட்டம் ஐக்கிய நாடுகளில் உதித்தது. முழுமையான தரக்கட்டுப்பாடு திட்டத்தின்படி சரியாக உண்மையில் உற்பத்தியில் தொடர்புடைய மக்களுடன் நிறுவனத்தின் வெவ்வேறு பதவிகளை வகிக்கும் மக்கள் தரத்திற்கு பொறுப்புடையவர்கள் என்ற கருத்து கொண்டுவரப்பட்டது. இந்த கருத்தோட்டம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உருவாகியிருந்தாலும் ஜப்பானியர்கள் தாம் இதனை முதலில் செயல்படுத்தி அதில் அசாதாரண வெற்றியும் காட்டினர். சுருக்கமாக சொல்லப்போனால், திட்டமிடுதல் மற்றும் முடிவெடுத்தலில் ஈடுபட்டிருக்கும் நிறுவன ஊழியர்கள் கூர்ந்து கவனிக்கப்படுவர். இந்த செயல்முறையில் உள்ளடங்கிய நிறுவனத்தின் துறைகளில் வர்த்தக அலுவலகம், கணக்கு வழக்கு துறை, உற்பத்தி திட்ட பிரிவு மற்றும் வடிவமைப்பு துறை போன்றவை சில. முழு நிறுவனமும் ஈடுபடுத்தப்பட்டதால் அது குறிப்பிடத்தக்க தர முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது. மேலும் விரிவான தரக்கட்டுப்பாடு அல்லது நிர்வாக தளம் வேண்டும் என்ற தேடுதல் தொடர்ந்தது. அது முழுமையான தர நிர்வாகம் என்ற கருத்தோட்டத்திற்கு வழிவகுத்தது.